நம்ம பாயாசம் குடிக்கணும், அதே ஹெல்த்தியாக இருக்கணும். எப்படி பண்ணலாம்? கருப்பு கவுனி அரிசியில் சுவையான பாயாசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. 50 கிராம் கருப்பு கவுனி அரிசி, 2 டம்ளர் தண்ணி ஊற்றி 5 விசில் புட்டு எடுத்துக்கலாம். 1 டம்ளர் தண்ணியில் 50 கிராம் பாசிப்பருப்பு போட்டு 1 விசில் புட்டு எடுத்துக்கலாம். 1/4 முடி தேங்காய், 3 ஏலக்காய், 2 ஸ்பூன் பச்சரிசி தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். கருப்பு கவுனி அரிசி வெந்துருச்சுங்க. வேக வச்ச பாசிப்பருப்பு ஊற்றிக்கலாம். அரைச்சி வச்ச தேங்காய் அரிசி போட்டுக்கலாம். 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கணும். 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். முந்திரி திராட்சை போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ 300 கிராம் வெல்லத்தை போட்டுக்கலாம். நெய்யில் வறுத்த திராட்சை முந்திரி போட்டுக்கலாம். கருப்பு கவுனி பாயாசம் ரெடி. சுவையான கருப்பு கவுனி பாயாசம் நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.